அனைவருக்கும் வணக்கம். நாம் ராமதேவர் சித்தர் பாடி அருளிய உன்னதமான ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே ராமதேவர் பெருமான் மலை குகைகளுக்குள்ளே சித்தர்கள் ஞானத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஞான குவியல்கள் வாழை பூசையின் மூலமாக பெறப்படக்கூடியது. அந்த வாழை பூசை என்ன விதம் செய்வது, அதன் மூலமாக எப்படி ஞானத்தை பெறுவது, யோகசாதன பயிற்சியிலே குருமொழியை கேட்காமல் போய்விட்டால் என்ன எல்லாம் நடக்கும் என்பதை குறித்து சொல்லியிருந்தார். குகைகளுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்ட ஞான கருத்துக்களை தான் எவ்வாறாக வெளிக்கொணர்ந்தேன் என்பதை பற்றி ராமதேவர் இங்கே சொல்லுகிறார். வைத்திட்ட விதம் கண்டு நான் தான் சென்று மலைதோறும் சித்தரிடம் கண்டு பேசி கைத்திட்டமானதொரு வாழை பூசை கருவான நூல் வாங்கி நல்லோருக்கு ஈந்தேன். பொய்த்திட்ட மனதோர்க்கு இந்நூல் கிட்டி பூரணமாய் நன்மனதாய் நிற்பான் அப்பா. மெய்த்திட்டம் ஆனதொரு ராம வாக்கியம் மேலான வாக்கியம் என்று பணிந்திட்டாரே. பொதுவாக சித்தர்கள் தங்களை உலகவாசிகளிடமிருந்து பிரித்து தனிமைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்திருந்தார்கள். யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடும் போது தங்களுக்கு கதிரவனுடைய ஒளிக்கிரணங்களால் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடல் ஆகாது, சுத்த உஷ்ணம் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக மலை குகைகளிலே சென்று வாழ்ந்திருந்தார்கள். அன்றைய காலத்திலே இப்போது இருப்பதை போன்ற பெரிய வசதிகளை எதையும் செய்து வைத்திருக்கவில்லை. இன்றைய காலத்திலே வாழ்ந்திருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய அவசியமில்லாத ஆகிறது. காரணம், சித்தர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்கள் கற்றறிந்த யோகசாதன நுணுக்கத்தின் மிக மிக நுண்ணியமான நுணுக்கமான எளிமையான பயிற்சி முறைகளை காட்டிக் கொடுத்து விட்டதே காரணம். சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் தாங்கள் கண்டறிந்த கருத்துக்களை, கஷ்டப்பாடுபட்டு கண்டறிந்த யோக கருத்துக்களை தங்களைப் போல தங்களுடைய பிள்ளைகள் அதிகமாக துன்பத்தை சந்தித்து விடாமல் எளிமையாக கண்டறிந்து பயணிப்பதற்காக சொல்லிக் கொடுத்தார்கள். இதை தன்னுடைய அனுபவத்திலே பெற்றதை பற்றி இங்கே ராமதேவர் குறிப்பிடுகிறார். சித்தர்கள் குகைகளுக்குள்ளே ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று பலரும் பொதுவாக சொன்னதுண்டு. அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நானும் பற்பல மலைகளுக்கு சென்று அங்கே குகைகளிலே தங்கியிருந்த சித்தர்களிடத்திலே பேசினேன். அவர்களிடம் இந்த வாழை பூசையை பற்றியதான விளக்கத்தை கேட்டேன். ஒருவர் இருவரிடத்திலே கேட்டு நான் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடவில்லை. பற்பல சித்தர்களை சந்தித்தேன். அவர்கள் சொன்னிய இந்த வாழை பூசை குறித்தான விளக்கங்களை கேட்டறிந்தேன். அதற்கு கருவாக இருந்த நூல்களை எல்லாம் வாங்கி நான் வாசித்து பார்த்தேன். அதன் உண்மையான கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்து சரி என்பதை நான் தெரிந்து கொண்டான பிறகு என்னுடைய பிள்ளைகளாகிய சீடர்களுக்கும் மக்களுக்கும் இவற்றை நான் வெளிப்படையாக கொடுத்தேன். இதுவரையிலும் பொய்யான உலகமாயை என்கிற வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்தவர்களுக்கு இதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை புரியப்படுத்தும் விதமாக பொய்த்திட்டம் கொண்டு, அதாவது பொய்யான உலக வாழ்க்கையை மெய்யென்று கருதியிருந்தவர்களுக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்கும் விதமாக சித்தர்களால் இதுவரையிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்கருத்துக்களை நான் சொன்னேன். அது மட்டுமல்ல, நான் சொல்லிக் கொடுத்த இந்த கருத்துக்களை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் நல்ல மனம் என்பதை மக்கள் பெறுவார்கள். அவர்கள் இதுவரையிலும் கொண்டிருந்த குழப்பங்கள் நீங்கி போகும். உண்மையான யோகசாதனம் என்றால் என்ன என்பதை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன். ராமதேவனாகிய நான் சொல்லிய இந்த ராம வாக்கியம் என்பது என் அருமை மக்களாகிய உங்களுக்கு நிச்சயம் பலன் தரக்கூடியதாக இருக்கும். வாக்கியங்களிலே இந்த ராம வாக்கியம் மேலான வாக்கியம் என்று பணிவோடு ராமதேவர் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய நூலை வாங்கி வாசித்து பார்த்தவர்கள் அனைவருமே அடடா, மிக அற்புதமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்னை பாராட்டினார்கள். குகைகளிலே சித்தர்கள் மறைத்து வைத்ததாக சொல்லப்பட்ட ரகசியங்கள் உண்மையிலேயே மலைக்குகைகளிலே இல்லை, அவரவர் தலைக்குகைகளுக்குள்ளே இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளும் விதமாக நான் புரிந்து கொண்ட ஞான கருத்துக்களை பலருக்கும் சொல்லிக் கொடுத்தேன். என்னுடைய கருத்துக்களை உள்வாங்கி புரிந்து கொண்டு விட்ட பலரும் என்னை போற்றினார்கள். இது மேலான வாக்கியம் என்று என்னை பணிந்தும் சென்றார்கள். பணிந்திட்ட மானதமாம் வாழை பூசை பக்குவத்தை சொல்லுகிறேன் பண்புள்ளோர்க்கு. கணிந்திட்ட மனதான கனிவால் மைந்தா கருணை உள்ள பூரணத்தை கருத்தில் ஏந்தி அணிந்திட்ட ரேசகத்தால் கும்பகத்தை பற்றி அப்பனே பூரணத்தை பூரி பூரி தனிந்திட்ட மூலமதில் வாசி கொண்டு தான் நிறுத்த தீப ஒளி தான் தானாமே.
ஜீவனின் தன்மை என்பது ஜோதி என்பதாக இருக்கிறது. அது மிக மிக மெல்லிய ஜோதியாக, மழுங்கலான ஜோதியாக இருக்கிறது. அது அவரவர் தலைக்குள்ளே இருக்கிறது. தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெல்லிய நெருப்பு புகை மூட்டம் மூடியதாக இருக்கிறது. 7 வகையான திரைகள் கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. வாசி கொண்டு மெல்ல மெல்ல ஊதும் போது ஜீவனை மறைத்திருந்த அந்த மாய புகை மூட்டம் என்பது கலைந்து போகும். அதன் பிறகு மெல்ல மெல்ல பிரகாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஜீவனின் பிரகாசம் அதிகரித்துவிட்டால் அதன் பின்பு மரணமும் இல்லை, ஜனனமும் இல்லை என்று ஆகிவிடும். எப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு ஜீவனுடைய சக்தி குறைந்து போய் மறுபடியும் அது சரி செய்யப்பட முடியாமல் போகிறதோ அப்போது மறுபடியும் ஒரு பிறவி என்பது ஏற்பட்டு அந்த பிறவியிலே கிடைத்த இந்த உடலை கொண்டு மறுபடியும் தன்னுடைய ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. ஜீவனுடைய பிரகாசம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடியான பிறவிகள் ஏற்பட செய்யும். ஜீவனின் பிரகாசம் மிக மிக குறைந்ததாக மாறி போய்விட்டால் அப்போது புல் பூண்டுகளாக பிறக்க வேண்டியிருக்கும். புழுக்களாக, பூச்சிகளாக பிறக்க வேண்டியிருக்கும். மிருகங்களாக, பறவைகளாக, மீன்களாக பிறக்க வேண்டியிருக்கும். இப்படி ஒவ்வொரு ஜீவனும் தத்தமது ஜீவ பிரகாசத்தின் வடிவத்திற்கு ஏற்றபடியான உடலை பெறுகின்றன. அதன் பிறகு மெல்ல மெல்ல ஜீவனின் பிரகாசம் என்பது அதிகரித்து அதிகரித்து பிரகாசத்திற்கேற்ப அடுத்தடுத்த உடல்கள் அடுத்தடுத்த பிறவிகளிலே கிடைக்கின்றன. ஜீவனுடைய பிரகாசம் அதிகரிக்க அதிகரிக்க ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த வேறு வேறு உடல் கொண்ட பிறவிகளுக்குத்தான் பரிணாம வளர்ச்சி என்று பெயர். அதை விடுத்து ஒரு நிலையிலே இருந்த உயிர் மற்றொரு நிலையாக உடல் ரீதியாக மாற்றம் பெறும் என்று சொன்னால் அது ஏற்பதற்கில்லை. ஆத்ம பிரகாசத்தின் அடிப்படையிலேயே இவை மாறுகின்றன. பூரணத்தை கருத்திலே ஏந்தி இதை சாதிக்க வேண்டும். மனம் என்பது கனிய வேண்டும். சித்தர் பெருமக்கள் சொல்லிக் கொடுத்த முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை விட்டுவிடாமல் பயணிக்க வேண்டும். ரேசக பூரக கும்பகம் என்பதை பற்றி தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். முறையாக இதை புரிந்து கொண்டு விட்டு மூலம் என்று அழைக்கப்படக்கூடிய புருவ மத்தியத்திலே வாசி கொண்டு ஊதினால் ஜீவன் என்று சொல்லப்பட்ட சிரத்திற்குள்ளே இருந்த சிவம் பிரகாசிக்கும். ஜீவ சிவம் பிரகாசித்து விட்டால் அப்போது ஜீவ சிவோகம் என்கிற நிலை ஏற்படும். நாம் வென்றவர்களாவோம், பிறவி அற்றவர்களாவோம் என்று ராமதேவர் இங்கே குறிப்பிடுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடுவது பெரிதல்ல. அந்த யோக சாதன பயிற்சியின் உண்மையான நிலையை புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும். பயணிப்பது மாத்திரமல்ல, உத்தம சத்குருமார்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை சிறிதளவும் மீறிவிடாதபடியாக பயணிக்க வேண்டும். சித்தர்கள் இப்போது இல்லையே, நம் கண்முன்னே காணப்படவில்லையே, எங்கோ இருக்கிறாரே, நாம் செய்யக்கூடிய தவறுகள் எப்படி சித்தர்களுக்கு தெரியும் என்றெல்லாம் தவறாக கணக்கீடு செய்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். சித்தர்கள் உங்களை அணுக்கமாக இருந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நல்லவிதமாக வாழ்ந்து நல்லவிதமாக பயணிக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை கரம் கொடுத்து தூக்கி மேலேற்றிவிட சித்தர்கள் என்றும் தயங்கியதில்லை. தவறான வழியிலே ஈடுபட்டு தவறான வழியிலே தன்னை ஏதோ விதமான மாற்றத்திற்கு ஆட்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களை தண்டிப்பதற்கும் அவர்கள் தயங்கியதில்லை. சித்தர்களின் அன்பையும் ஆசையையும் பெற வேண்டும் என்றால் ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அவரவர் சிரசாகிய குகைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாசத்திலும் நாசமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை காப்பாற்ற வேண்டும். ஜீவனை காப்பாற்றுவதற்கு வாசி கொண்டுதான் வழி. அந்த வாசியை செய்வதற்கும் மனித உடல் என்பது மட்டும்தான் சரியான கருவி. கிடைத்த கருவியை பயன்படுத்தி ஆத்ம பிரகாசத்தை பெறுவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.